الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே, அல் இஸ்திகாதா, அதாவது ஒருவர் கஷ்டத்திலே துன்பத்திலே மாட்டிக்கொண்டதற்கு பிறகு உதவி கோருவது, காப்பாற்றுமாறு கேட்பது, இதற்குத்தான் நாம் அல் இஸ்திகாதா என்று அரபியிலே சொல்கின்றோம். அதே நேரத்திலே ஒரு ஆபத்து துன்பம் நமக்கு வருவதற்கு முன்னால் நாம் பாதுகாப்பு தேடுவதை அல் இஸ்திஆதா என்று சொல்கின்றோம். நாங்கள் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகின்றோம். புதிய ஒரு இடத்துக்கு சென்றால் அந்த இடத்திலே எங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக நபி அவர்கள் எங்களுக்கு ஒரு துஆவை, பாதுகாப்பு பிரார்த்தனையை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அவ்வாறு நாங்கள் பாதுகாப்பு தேடுகின்றோம். எனவே இந்த பாதுகாப்பு தேடுதல் என்பது, அதே போன்று நாம் துன்பத்திலே மாட்டிக்கொண்டதற்கு பிறகு இஸ்திகாதா தேடுவது என்பது ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை என்றால் அது ஒரு வணக்கம் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே பிரார்த்தனை அல்லாஹு தாலாவுக்குத்தான் முன்வைக்கப்பட வேண்டும். அல்லாஹ் தான் எங்களை காப்பாற்ற முடியும். அதே நேரத்திலே உலகத்திலே நாங்கள் அஸ்பாபுகளை எடுத்துக்கொள்ள முடியும். நாங்கள் ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொண்டதற்கு பிறகு அதிலே இருந்து எங்களுக்கு ஒருவருக்கு உதவி செய்ய முடியுமாக இருந்தால் நாங்கள் அவரிடத்திலே உதவி கோர முடியும். ஆனால் அது அவருடைய சக்திக்கு உட்பட்ட ஒரு விடயமாக இருக்க வேண்டும். அவருடைய சக்திக்கு அப்பால்பட்ட ஒரு விடயத்திலே நாங்கள் ஒருவரிடத்திலே உதவி தேடுவது கூடாது. அல்லாஹ் மாத்திரம்தான் எங்களுக்கு மர்மமான முறையிலே உதவி செய்வதற்கு முடியும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, அவரிடத்திலே நாங்கள் இப்போது உதவி தேட முடியாது. அதே போன்று நபி அவர்கள் உயிரோடு இருந்தாலும் அவர்களால் முடியாத ஒரு விடயத்திலே நாங்கள் அவர்களிடத்திலே உதவி தேடுவதற்கு முடியாது. அதற்கு ஒரு உதாரணம் தான் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீத்திலே நபி அவர்கள் மோசடி செய்வதை பற்றி நபித்தோழர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அந்த எச்சரிக்கையிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாளையிலே உங்களில் ஒருவர் தன்னுடைய கழுத்திலே ஒட்டகத்தை சுமந்து கொண்டு அல்லது ஆட்டை சுமந்து கொண்டு அவை கத்திக்கொண்டிருக்கின்ற நிலையிலே, அல்லது ஒரு குதிரை கனைத்து கொண்டிருக்கிற நிலையிலே சுமந்து கொண்டு, அல்லது தங்கத்தை வெள்ளியை தன்னுடைய களத்திலே சுமந்து கொண்டு வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே அகிஃப்னி யா ரசூல் அல்லாஹ், என்னை நீங்கள் பாதுகாருங்கள், என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று நீங்கள் என்னிடத்திலே சொல்லிவிடாதீர்கள். அப்படி நான் உங்களை பார்க்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் இப்போதே உங்களுக்கு இதை சொல்லிவிட்டேன். ஆனால் அங்கு நான் என்னதான் சொல்லுவேன் உங்களுக்கு தெரியுமா? இன்னி லா அம்லிகு லக்கும் ஷைஆ, என்னால் உங்களுக்கு எந்த ஒன்றும் செய்ய முடியாது என்பதைத்தான் நான் அங்கு உங்களுக்கு பதிலாக சொல்லுவேன். எனவே நபி அவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட விடயத்திலே அவர்களால் எங்களை காப்பாற்றுவதற்கு முடியாது. எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே தான் உதவி தேட வேண்டும். அவனிடத்திலே தான் நாம் இரட்சிக்க தேட வேண்டும். ஆனால் ஒருவருக்கு முடியுமான ஒரு விடயத்திலே அவரிடத்திலே நாங்கள் உதவி கோருவதிலே தவறில்லை. அதே நேரத்திலே எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். அவர் ஒரு சபப் மாத்திரம்தான் என்ற நம்பிக்கை எங்களிடத்திலே இருக்க வேண்டும்.